வெல்கம் பேக் டு ஸ்டடி கேர் யூடியூப் சேனல். திஸ் இஸ் இந்துமதி. நம்ம சேனல்ல தொடர்ச்சியா பிரைவேட் மெடிக்கல் காலேஜ், தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கீழே பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் பத்தின கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு எவ்வளவு ரேங்க் இருந்தா நமக்கு சீட் கிடைக்கும், எவ்வளவு கட் ஆஃப் இருந்தா எவ்வளவு நீட் ஸ்கோர் இருந்தா நமக்கு சீட் கிடைக்கும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன், காலேஜ் பத்தின இன்ஃபர்மேஷன் தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோல அருணை மெடிக்கல் காலேஜ் பத்தி பார்த்தோம். சோ இந்த வீடியோல நம்ம தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் விச் இஸ் லொகேட்டட் அட் பெரம்பலூர் கேம்பஸ் பத்தி இன்ஃபர்மேஷன் கம்ப்ளீட்டா பார்ப்போம். சோ இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் 2011 எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. டிஎன் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் கேட்டகரி சேர்ந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன். மைனாரிட்டி கேட்டகரின்னு பாத்தீங்கன்னா தெலுங்கு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன். மொத்தமா 250 எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து இருக்கக்கூடிய ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ். சோ இந்த காலேஜ்ல வந்து சீட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த 250 சீட்ஸ்க்கான பிரேக்கப் கவர்மெண்ட் கோட்டாக்கு 115 சீட்டு, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 62, மைனாரிட்டி சீட்ஸ் 25, என்ஆர்ஐ கோட்டா வந்து 38 சீட். இது வந்து லாஸ்ட் இயர் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கக்கூடிய சீட் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா 4.5 L டியூஷன் ஃபீ கவர்மெண்ட் கோட்டாக்கு, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 15 L, மைனாரிட்டி 15 L, அதே போல என்ஆர்ஐக்கு வந்து 27.5 டியூஷன் ஃபீ. இதுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா அடிஷனலா ஹாஸ்டல் ஃபீ இருக்கும், மெஸ் இருக்கும், அதர் ஃபீஸ் கண்டிப்பா கலெக்ட் பண்ணுவாங்க. வில் பி கம்மிங் அரௌண்ட் 15 L ஃபீஸ் எல்லாம் வந்து ஒரு 20 பக்கம் தொடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல என்ஆர்ஐ பொறுத்த வரைக்கும் 30 பக்கமே டச் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இன்க்ளூடிங் ஹாஸ்டல் அண்ட் எவ்ரிதிங். அடுத்து இந்த காலேஜ்க்கான மார்க்ஸ் ரேஞ்ச் பார்க்கலாம். சோ இதுல இந்த ஃபர்ஸ்ட் ஸ்பேன்ல பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டால போன வருஷம் தமிழ்நாடு ரேங்கிங் என்ன ரேஞ்ச் போயிருக்கு, கம்யூனிட்டி ரேங்க் ஆகட்டும், ஜெனரல் ரேங்க் ஆகட்டும் என்ன ரேஞ்ச் போயிருக்கு, அதே போல அதுக்கு ஈக்குவலண்டான ஆல் இந்தியா ரேங்கிங் என்ன அப்படின்றது பாத்துருவோம். பிகாஸ் இந்த டேட்டா பொறுத்த வரைக்கும் இப்ப உங்க கையில இருக்கும், உங்களோட நீட் ஸ்கோர் கார்டுல இருக்கும். இதை வச்சு உங்களுக்கு இந்த காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்க ஈஸியா ஜட்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ ஓசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் எந்த சீட்டும் அலோகேஷன் ஆகல. பிசி பொறுத்த வரைக்கும் ஆல் இந்தியா ரேங்கிங் 89,713 மார்க்ஸ் ரேங்க் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு அலோகேட் ஆச்சு. அவங்களோட தமிழ்நாடு ஜெனரல் ரேங்கிங் பாத்தீங்கன்னா 5528 5528 59 சீட் மொத்தமா அலோகேட் ஆச்சு. அதே போல பிசிஎம் பொறுத்த வரைக்கும் கேட்டகரி ரேங்கிங், கம்யூனிட்டி ரேங்கிங் பொறுத்த வரைக்கும் 334வது ரேங்க். ஆல் இந்தியா ரேங்கிங் பொறுத்த வரைக்கும் 97,287 ரேங்க் வரைக்கும் அலோகேஷன் ஆச்சு. இந்த 6077ன்றது வந்து தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன்ல ரேங்கிங்ல கொடுக்கக்கூடிய ஜிக்யூ ஜெனரல் ரேங்க். ஓகே, 6077 ரேங்க் வரைக்கும் அலோகேட் ஆச்சு. அவங்க 10 சீட் மொத்தமா அலோகேட் ஆயிருக்கு. எம்பிசி பொறுத்த வரைக்கும் 1,22,739 ரேங்க் வரைக்கும் ஆல் இந்தியா ரேங்கிங்ல அலோகேஷன் ஆயிருக்கு. அவங்க ஸ்டேட் கம்யூனல் ரேங்க் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் ஜெனரல் ரேங்க் 6,477, 24 சீட் அலோகேட் ஆயிருக்கு. எஸ்சி பொறுத்த வரைக்கும் 2,22,245 ஆல் இந்தியா ரேங்கிங் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. அவங்களோட ஜெனரல் ரேங்க் பாத்தீங்க அப்படின்னா 13,969, 18 சீட் அலோகேட் ஆயிருக்கு. எஸ்சிஏ கேட்டகரி பொறுத்த வரைக்கும் கம்யூனல் ரேங்க் வந்து 236 இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் அலோகேட் ஆயிருக்கு. அவங்க ரேங்கிங் 3,18,550. ஜெனரல் ரேங்கிங், ஸ்டேட் ஜெனரல் ரேங்கிங் பாத்தீங்கன்னா 17,924, 17,922 and 24 3 சீட்ஸ் வந்து அலோகேட் ஆயிருக்கு. எஸ்டி கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 61 கம்யூனல் ரேங்க் வரைக்கும் அலோகேட் ஆயிருக்கு. அவங்க ஆல் இந்தியா ரேங்கிங் 2,94,384 அண்ட் அவங்களோட ஸ்டேட் ஜெனரல் ரேங்கிங் பாத்தீங்கன்னா 17,022 ஒரு சீட் வந்து அலோகேட் ஆயிருக்கு. திஸ் இஸ் ஆல் அபவுட் கவர்மெண்ட் கோட்டா. சரிங்களா? மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு பார்க்கும்போது மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு சீட்ஸ் வந்து அவங்க 2 விதமா கான்ட்ரிபியூட் பண்றாங்க இல்லைங்களா? மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஜெனரல் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் போடுறாங்க, தெலுங்கு மைனாரிட்டிக்கும் போடுறாங்க. சோ அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 1,58,274 ஆல் இந்தியா ரேங்கிங் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. அவங்களோட ஜெனரல் ரேங்கிங் 2,472, 62 சீட் ஜெனரல் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு. இது ஜெனரல் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னா ஸ்டேட்ல வந்து எந்த மைனாரிட்டியும் இல்லாத ஸ்டூடெண்ட் யார் வேணா எடுக்கலாம். நாட் ஒன்லி ஃப்ரம் ஸ்டேட், எனிவேர் இந்தியால எந்த ஸ்டேட்ல இருந்து வேணாலும் இந்த சீட்டுக்கு அவங்க கம்ப்ளீட் பண்ணலாம். ஓப்பன் ஜெனரல் மேனேஜ்மெண்ட் சீட். ஓகேங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போறது தெலுங்கு மைனாரிட்டி சீட். தெலுங்கு மைனாரிட்டி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு டொமிசில் இருக்கக்கூடிய தெலுங்கு மைனாரிட்டி சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுக்கு கம்ப்ளீட் பண்ண முடியும். இந்த இது பொறுத்த வரைக்கும் 6,11,887 ஆல் இந்தியா ரேங்கிங் வரைக்கும் இந்த காலேஜ்ல சீட் கிடைச்சிருக்கு. அவங்க ஸ்டேட் ஜெனரல் ரேங்க் பாத்தீங்க அப்படின்னா 9,323, 25 சீட் வந்து தெலுங்கு மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க லாஸ்ட் இயர். ஓகேங்களா? சோ நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியா மெடிக்கல் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வகையில நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இந்த வீடியோக்கு லைக் பண்ணா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐகான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷன் வரும். உங்களோட நீட் ஸ்கோரை பேஸ் பண்ணி, உங்களோட ஆல் இந்தியா ரேங்கிங் பேஸ் பண்ணி எந்தெந்த கவுன்சிலிங் எல்லாம் அப்ளை பண்ணலாம், டிஎன் மெடிக்கல் செலக்ஷன்ல கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணலாமா, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணிருப்பீங்க, இது தாண்டி சென்டா கால்ஃபர் ஆயிருக்கு, கர்நாடகா போட்டிருந்தாங்க, அது இல்லாம ஆல் இந்தியா கோட்டா சீக்கிரத்துல இருந்து ஓபன் பண்ண போறாங்க, என்ன மல்டிபிள் கவுன்சிலிங் சான்சஸ் இருக்கு. இந்த வருஷம் அகாடமிக் இயர்ல கம்பல்சரி நான் எம்பிபிஎஸ் சீட்டு எடுத்தே தீருவேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்துறதுக்கான வழிகள் என்ன, மல்டிபிள் கவுன்சிலிங் எப்படி மேனேஜ் பண்றது, இது மாதிரி சந்தேகங்கள் இருந்தா உங்களோட பர்சனல் கவுன்சிலிங்க்கு கொடுத்துருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.